பயத்துல இருக்கிறது திமுக தான். அந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயை பத்தி நீங்க தொடர்ச்சியா வந்து இவ்வளவு பயத்தின் வெளிப்பாடா பேசுறீங்க. திரு விஜய் அவர்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? கோலமாவு கோகிலா பயங்கர ஹிட். யோகி பாபு ஹீரோவா நடிக்க தொடங்குறாரு. அடுத்தடுத்து நடிகர் சூரிய அவர்கள் ஹீரோவா நடிக்க ஆரம்பிக்க போறாரு. சூரிய நடிச்ச படங்கள் பயங்கரமா ஹிட் ஆகுது. சோ இனி நம்ம படம் ஹிட் ஆகாது, நமக்கு போட்டியா யோகி பாபு சூரி போன்றவர்கள் வந்து விட்டார்கள். தமிழ்நாட்டுல ஒரு உச்ச நட்சத்திரம் சார். யாரோட கம்பேர் பண்றீங்க? தெரியுதுல. அப்ப உங்களுக்கு இப்ப கோவம் வருதுல. சொன்ன உடனே நடிகர் விஜய் அவர்கள் பிறந்தது எந்த வருஷம் தெரியுமா ஹரி? 1974 ஜூன் 22ஆம் தேதி நடிகர் விஜய் அவர்கள் பிறக்கிறார். அவர் 1.5 வயது குழந்தையாக தவழ்ந்து கொண்டிருந்த காலம் 1976 ஜனவரி 31ஆம் தேதி. மிசா சட்டத்தில் சிறை செல்கிறார் ஸ்டாலின். இவர் 1.5 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது மிசாவை எதிர்த்து சிறைக்கு சென்றவர். அவர் வந்து விஜயை பார்த்து அஞ்சுகிறாரா? இது எவ்வளவு பெரிய காமெடி. அழுது அடம்பிடித்து படிப்பு சரியாக வராத காரணத்தினால் 1992ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அவர் அவருடைய தந்தையாரால் அறிமுகப்படுத்தப்படுகிறார். எந்த வருஷம்? 1992. 1989 சட்டப்பேரவைக்குள் சென்று விட்டார் ஸ்டாலின். விஜய்க்கு வயசு இன்னைக்கு 50. ஸ்டாலினுடைய சட்டப்பேரவை அனுபவம் மட்டும் 35 ஆண்டுகள். 7 முறை சட்டமன்ற உறுப்பினர், தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஆனார். கூவத்தூர்ல உட்கார்ந்து ஆகல. நீங்க ஒரு பிம்பத்தை கட்டுறீங்களே. ஸ்டாலின் அப்படியே நடிக்கிட்டார் விஜய் பார்த்துங்கிறது. யோகி பாபுவும் சூரியன் ஹீரோ ஆயிட்டாங்கன்னு விஜய் பயந்துட்டாருங்கிற மாதிரி.